ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. யாரை பார்த்தாலே திட்டணும்னு தோணுது, ஐயோ இரிட்டேட்டிங் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்டோ மனசோ சொல்றத கேட்கவே கேட்காதீங்க. முக்கியமா அமைதியா இருங்க, பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த ஃபீல் கண்டிப்பா ஒரு மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயத்த ட்ரிகர் பண்ணி விடும். முடிஞ்ச அளவுக்கு வாயை கண்ட்ரோல் பண்ணிருங்க. அப்படியும் முடியலன்னா கம்முன்னு என்ன மாதிரி படுத்து தூங்கிருங்க, அவ்வளவுதான். எந்த அளவுக்கு பொறுமையா அமைதியா இருக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல, உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அஜென்டே ரெண்டாம் மோஷனம் ARM ஒரு சிலைய பத்தின ஒரு ட்ரெஷர் அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த ARM படத்தோட ஒரு சின்ன ஒன்லைன். எடுத்தோடனே இந்த படத்துல பாக்கறக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த படத்தோட விஷுவல்ஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், VFX. முக்கியமா படத்துல இருக்கிற செட் ஒர்க், சினிமோட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ் எல்லாமே படத்தை என்னதான் ஒரு பீரியட் ஃபிலிமா இருந்தாலும் ரொம்ப யூனிக்கா மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது விஷுவல் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுவும் லொகேஷன் செலக்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. VFX எங்கேயுமே பிசிறு தட்டுல ஆர்டிபிஷியலா தெரியலைங்க. அதுவும் பர்டிகுலரா நைட் சீன்ஸோட விஷுவல்ஸ் பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நான் இந்த ARM படத்தை தமிழ்ல தாங்க பார்த்தேன். படம் 3Dலயும் அவைலபிளா இருக்கு. எனக்கு தமிழ்ல டப்பிங் கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. எந்த வகையிலயும் கதையை டிவியேட் பண்ணல. கதைக்குள்ள இருக்கிற டைலாக்ஸை தான் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அண்ட் தமிழ்ல பார்க்கும்போது எனக்கு சாங்ஸோட லிரிக்ஸ் பெருசா செட் ஆகல. அண்ட் அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு சாங் படத்துல கேட்கறக்கும் பாக்குறக்கும் தமிழ்லயே நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் பத்தி பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ரிலேட்டடான ஒண்ணு இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அண்ட் RR ஒர்க்ஸ். திபுனு தாமஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. சாங்ஸ் மேபி கேட்க பிடிக்கலாம். இந்த படத்துக்கு உயிர் இருக்குதுரா அப்படிங்கிற மாதிரி திபுனு தாமஸ் அவரோட மியூசிக் ஒர்க்கை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. கீர்த்தி செட்டி, பாசில் ஜோசப், ரோஹிணி இவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலா இந்த படத்துல ரொம்பவே நோட்டபிள் ஒன்ஸா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லேயர் வைஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி ஸ்கிரீன் பிளேல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன் பர்டிகுலர் குறிப்பா ரெசரன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வரும்போது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இது பீரியட் பிலிம்ங்கிறங்காட்டி மேக்கப் அண்ட் காஸ்டியூம் டிசைன்ஸும் ரொம்ப அக்யூரேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. செட் ப்ராப்பர்ட்டிஸ் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த படத்துல. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கதைக்கு முக்கியமா கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்க் ரொம்ப முக்கியம். அதுவும் புரோட்டகனிஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துல அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப டைம் எடுத்த மாதிரியும் இருக்குது. அந்த கேரக்டர் ஆர்க் கம்ப்ளீட் ஆகாத மாதிரியும், இப்படி இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படம் பார்க்கும்போதே சில டவுட்ஸ் எழும்புது. அந்த மாதிரி டவுட்ஸ் படம் பார்க்கும்போது எழும்பலாம். பட் ஆனா அதுக்கான ஆன்சர் படத்துல தந்திருக்கணும். அந்த ஆன்சர் இந்த படத்துல தரல. அதுதான் ஒரு நெகட்டிவா இந்த படத்துல பாக்குறேன். இந்த படத்துல காமெடி இருக்கு, ஆனா என்னங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு அட்வென்ச்சர் ட்ரெஷர் படம்னாலே ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் வந்துடும். பட் அந்த ஃபேண்டசியும் கொஞ்சம் நான் ரியாலிட்டியா காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் காட்டியிருக்காங்க. அந்த விஷயத்துல இந்த படம் இது ஃபேண்டசியாவே ஃபுல்லா காட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரியாலிட்டியா ஒரு விஷயம் காட்டி கனெக்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் வரும்போது அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரைட்டிங் இருந்திருந்தா கூட பாக்குறதுக்கு நீட்டா இருந்திருக்கும். இப்போ ஒரு நல்ல சீன் பார்த்தோமே, இந்த சீனுக்கு அப்புறம் இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் இஃப் மார்வல் ஸ்டுடியோஸோட வாட் இஃப்ல வாட்சர்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துல காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சபாபதியில ஒரு கேரக்டர் வரும்ல, ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி பேசுற மாதிரி, அந்த மாதிரி இந்த படத்துலயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அப்ப வந்தவரை இப்ப பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேப் விட்டு அந்த கேரக்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால
பெருசா கதைக்கும் எந்த உயிரோட்டத்தும் அது தரல. என்ன சொல்ல வராங்க இந்த கேரக்டர் மூலியமா அப்படின்னு ஆடியன்ஸாலையும் கனெக்ட் ஆக முடியல. பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆகலைங்க. அண்டு இந்த படம் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் வைஸா தான் வந்து மூவ் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. சாப்டர் வைஸ் மூவ் பண்ணியிருந்தா கூட ஸ்கிரீன் பிளேல சூப்பரா வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள கதையை அழகா பிரசன்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுங்க. என்னதான் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சூப்பரா கொடுத்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலிமா வந்திருந்தாலும் படத்தோட கோர் கான்செப்ட் அண்ட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தும் ஸ்கிரீன் பிளேல சில டீவியேஷன்ஸ் இருந்தனால படத்தை ஃபோக்கஸ்டா வந்து பார்க்க முடியலைங்க. அபார்ட் ஃப்ரம் தட் இந்த படம் ஸ்லோ ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் இந்த படத்தோட விஷுவல்காகவும் டொவினோ தாமஸோட ஆக்டிங்காகவும் குறிப்பா ஸ்டன் கொரியோகிராஃபிக்காக நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா மேபி இந்த படம் டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்து தரலாம். பட் ஸ்டோரி வைஸ் அண்ட் ஜென்ரலா வந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து தியேட்டருக்கு தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு வேலிடான கண்டென்ட்டை வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்காகவும் டொவினோ தாமஸோட ஆக்டிங்காகவும் இந்த படத்தை நீங்க பார்க்கலாங்க. இந்த அஜயன்டே ரெண்டாம் மோஷனம் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 55 மார்க்ஸ் தருவாங்க. அஜயன்டே ரெண்டாம் மோஷனம் ஏஆர்எம் குட் கான்செப்ட் பட் வெரி லெஸ் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.